ஹாய் ஒரு ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கான அட்டகாசமான குவார்டர்லி எக்ஸாமோட டைம் டேபிள் கொண்டு வந்திருக்கு. டைம் டேபிளா? ஸ்டடி டைம் டேபிள்ப்பா, அல்டிமேட் ஸ்டடி டைம் டேபிள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த 40 நாள் கடந்து போயிடலாம். லாஸ்ட் 40 டேஸோட அல்டிமேட் டைம் டேபிள் ஸ்டடி பிளான். சரிங்களா? ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத விட ஸ்டடி டைம் டேபிள்னு சொல்லாத, ஸ்டடி பிளான்னு சொல்ல முடியாது, ஸ்டடி டைம் டேபிள். நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் எந்த நேரத்தில் படிக்கணும், எப்போ எந்திரிக்கணும், எப்போ சாப்பிடணும், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்டமேனிக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரு ஷெடியூல் இல்லாமல் போயிடும். ஷெடியூல் இல்லாமல் போயிடுச்சுன்னா தோற்றுருவோம், நம்மளால் கரெக்டாக அது பண்ண முடியாது. ஷெடியூல் பண்ணி வைங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் போய் சேர்த்துருங்க. கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 2000 பேராவது மினிமம் லைக் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அது போய் சேரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை உண்டாக்கும் நான் நினைக்கிறேன். கோட்டையில் பெரிய அளவில் மார்க் எடுக்க உதவும் நினைக்கிறேன். சரி வாங்க, ஈவினிங் நான் வந்து ஷெடியூல் சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்துடுவீங்க. ஈவினிங் வந்து 6 to 9 வந்து ஸ்டடி ஹவர்ஸ், அவ்வளோதான். இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்கள். 6 to 8 மணி முடி மேக்ஸு, டெய்லி மேக்ஸு. சார் அக்கௌண்ட்ஸ்காரங்க அக்கௌண்ட்ஸு 10th நான் தனியாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 8:15 9:30 முடி வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஃபிசிக்ஸ் படித்தா ஒரு நாள் கெமிஸ்ட்ரி. நான் டைம் டேபிள் தர பின்னாடி இருக்குது சொல்கிறேன். அதாவது அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கு எக்கனாமிக்ஸ் அல்லது காமர்ஸ். அடுத்தது 8 to 8:15 பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடணும். சார் நான் டியூஷன் போகிறேன், இதை நான் ஃபாலோ பண்ண முடியாது. டியூஷன் போகிறோம், டியூஷன் போயிட்டு வந்துட்டு 9-9:30 வந்துடுவேன். வந்த உடனே முடிஞ்ச அளவு ஏதாவது சாப்பிட்ரு, கம்மியாக சாப்பிடு, அளவாக சாப்பிட்டு, பசி தீர அளவு மட்டும் சாப்பிட்டுட்டு 10:30 பெட்டுக்கு போயிடு. காலையில் எந்திரிச்சு படி, வேறு வழியே கிடையாது. டியூஷன் போகிறவனுக்கு இதுதான் ஓகேவா. பிரேக்ஃபாஸ்ட்டு பிஃபோர் 10:20 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டுக்கு போயிடும். பிஃபோர் 10:20 வந்து நீங்கள் பெட்டுக்கு போயிடும். அப்போ தான் உங்களால் காலையில் எந்திரிக்க முடியும். இது ஷெடியூல். 10th இருந்தீங்க அப்படின்னா இதே ஷெடியூல் தான், டெய்லியும் மேக்ஸ் தான், 6 to 8. ஆனால் வந்து உங்களுக்கு ஷெடியூல் நான் கொடுத்துருக்கேன் தனியாக, நான் பாருங்கள். அண்ட் 8:15 to 9 திரும்ப ஒரு ஷெடியூலு. அதாவது 6 to 8 ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, 8:15 to 9 வந்து ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. ஆனால் 8 to 8:15 நடுவில் என்ன பண்ணணும்? 10th பிரேக்ஃபாஸ்ட்டு. நீங்களும் 10:20 நீங்கள் வந்து பெட்டுக்கு போயிடணும். ஓகே, நீங்கள் இது வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? இது தனியாக பிரித்து போட்டது. இப்போது மார்னிங் வந்து 4:55 எந்திரிச்சிடணும். 4:55 5:10 நீங்கள் வார்ம் அப் பண்ணிடணும். வார்ம் அப்னு என்னது? எண்ணெய் போட்டு கொப்பளிக்கலாம். ஒரு 2 கரண்டி எண்ணெய் போட்டு கொப்பளிங்க. அது எதுக்கு அப்படின்னா நல்லா ஆக்டிவாகும், நரம்பு மண்டலம்லாம் வந்து ஃபயர் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்னிங் தரும், நமக்கு ஆக்டிவ் ஆகும் எல்லாமே. அதனால தான் அதை பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து புஷ்அப் எடுங்க, வாக்கிங் வேணால் போங்க, ஜாகிங் போங்க, சைக்கிளிங் போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குது, யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். என்ன பண்ணுவீங்களோ அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு டைம். 4:55 5:10 முடி, 5:15 முடிய டைம் இருக்குது உங்களுக்கு. 1/4 மணி நேரம் டைம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அது வேணும். அது பண்ணிங்கன்னா 5:15 படிக்க உட்காந்துருங்க. 7 மணி நான் சொன்ன மேட்ரு மறந்துடுங்க. என்ன மேட்ரு? எண்ணெயை வாயில் ஊற்றி, நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயோ 2 கரண்டி, 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு நல்லா காகுல் பண்ணி ஒரு 5 நிமிஷம் காகுல் பண்ணி துப்புங்க. ஓகே, நல்லா ஆக்டிவ் ஆகும். ஸ்டடி ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5:15 to 7 ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ். இது நீங்கள் பார்க்க தேவையில்லை, ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு போட்டாச்சு. என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இப்போ சொல்கிற பாருங்க. 10th இருந்தீங்கன்னா ஈவினிங் 6 to 9 படிப்பேன், காலையில் 5 to 7 படிப்பேன். ஈவினிங்காக இருந்தால் மேக்ஸு 1.5 மணி நேரம் மேக்ஸு. அதாவது 1.5 மணி நேரம் தான் மேக்ஸு. மீதி நேரம் வந்து நீ இந்த சயின்ஸை படிச்சுக்கலாம். காலையில் சயின்ஸு, திரும்பவும் இங்கே சயின்ஸ் தான். மீதி நேரம் என்ன படிப்பேன்? சயின்ஸ் படிக்கணும். 1.5 மணி நேரம் சயின்ஸு, மீதி உனக்கு ஒரு மணி நேரம் டைம் இருக்குல்ல, அந்த 1 மணி நேரம் வந்து நீ வந்து சயின்ஸு. அதே மாதிரி இங்கே வந்து மேக்ஸ் வந்து 1.5 மணி நேரம், சோஷியல் வந்து காலையில், திரும்ப இங்கே வந்து சோஷியல் 1 மணி நேரம். அடுத்தது மேக்ஸ் 1.5 மணி நேரம் வெனஸ்டே. சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில், திரும்ப இங்கே 1 மணி நேரம் என்னது? சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸ் பாருங்க படிக்கிற நேரம் கிடைக்கிது. தேர்ஸ்டே வந்து மேக்ஸு, திரும்ப காலையில் சோஷியல், இங்கே 1 மணி நேரம் என்னது? சோஷியல். அதாவது மீதி 1 மணி நேரம் சொல்கிறோம் 9:00. ஃப்ரைடே வந்து மேக்ஸு, மார்னிங் வந்து சயின்ஸு. சாட்டர்டே வந்து மார்னிங் தமிழ், ஈவினிங் வந்து தமிழ், மார்னிங் வந்து சோஷியல். அடுத்து சண்டே வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் ஈவினிங் வந்து சண்டே வந்து 2 மணி நேரம் பார்த்துக்கோங்க, காலையில் 3 மணி நேரம் பார்த்துக்கோங்க, 5 மணி நேரம் ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. மார்னிங் வந்து ஒரு 10 o'clock மேலே அந்த மாதிரி வச்சிங்கனாலும் ஓகே. இங்கிலீஷ் அல்லது தமிழ் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு சப்ஜெக்ட் கூட படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் அல்லது தமிழ் போட்டிருக்கேன், வேறு சப்ஜெக்ட் கூட நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வேறு சப்ஜெக்ட்னா ஏதாவது சயின்ஸ் சோஷியல் அப்படி படிக்கலாம். பட் இங்கிலீஷ் தமிழுக்கு டைம் கொடுக்காதனால இப்படி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இது 10th. அடுத்தது 10th முடிஞ்சா அப்போ அந்த 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது எல்லா ஈவினிங்கும். அடுத்து 12th
காலையில் ஈவினிங். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 7, 12க்கு 11க்கு, இது 11க்கும் ஆப்ட் ஆகும். சரியா, 11th ஃபாலோ பண்ணுறோம், ஃபாலோ பண்ணிக்க, 11க்கு ஆப்ட் ஆகும். 5 to 7 காலையில் ஃபிசிக்ஸு அல்லது எக்கனாமிக்ஸ், ஆர்ட்ஸாக இருந்தால் எக்கனாமிக்ஸு. ஈவினிங் வந்து 6 to 9 வந்து மேக்ஸு, அக்கௌண்ட்ஸ் யாருக்கு, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு. அடுத்த டியூஸ்டே மார்னிங் வந்து கெமிஸ்ட்ரி 2 மணி நேரம், சாயங்காலம் வந்து ஃபுல்லாக மேக்ஸு கெமிஸ்ட்ரி, அதாவது 1.5 மணி நேரம் மேக்ஸு, 1 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, அப்படி பாருங்கள். அக்கௌண்ட்ஸு காமர்ஸு. அடுத்த வெனஸ்டே ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ்காரங்க எக்கனாமிக்ஸ் பாருங்கள். அதே மாதிரி ஈவினிங் பாரு, அன்னைக்கு மேக்ஸு ஃபிசிக்ஸு, மேக்ஸ் ஒரு 1.5 மணி நேரம், ஃபிசிக்ஸ் ஒரு 1 மணி நேரம், அக்கௌண்ட்ஸ் வந்து அதே மாதிரி, எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி. அது தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி, ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு காமர்ஸ். மேக்ஸு தேர்ஸ்டே ஈவினிங்கு, ஆர்ட்ஸ் குரூப்புக்கு அக்கௌண்ட்ஸ். அதே மாதிரி ஃப்ரைடே ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக, ஆனால் ஆர்ட்ஸ் குரூப்புக்கு எக்கனாமிக்ஸ். ஃப்ரைடே ஈவினிங் வந்து மேக்ஸ் ஃபுல்லாக, அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் ஃபுல்லாக. சாட்டர்டே வந்து பயாலஜி ஃபுல்லாக, நீங்கள் காலையிலையும் சாயங்காலம் பயாலஜி ஆர் சிஎஸ். அவங்களுக்கு வந்து ஆர்ட்ஸ் குரூப் வந்து சிஏ, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மார்னிங்கும் ஈவினிங், பயாலஜியும் மார்னிங்கும் ஈவினிங்கும், சிஎஸும் மார்னிங் ஈவினிங். அடுத்த சண்டே வந்து பயாலஜி 2 மணி நேரம் காலையில் 2 மணி நேரம், சிஏ அல்லது சிஎஸ் எல்லாமே 2 மணி நேரம், ஏன்னா டைம் இல்லாதனால அது 2 மணி நேரம் வச்சுருக்கோம். மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அல்லது அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் எக்கனாமிக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படித்தா போதும். எந்த சப்ஜெக்டில் லேகாக இருக்கீங்களோ, எந்த சப்ஜெக்ட் நிறையா படிக்கிறதுக்கு இருக்கோ, அந்த 3 சப்ஜெக்டில் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து 3 hours படிச்சுக்கோங்க சண்டே. ஓகேவா, இதுதான் உங்களுக்கு டைம் டேபிள். ஓகே, நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும் வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். இதை பொறுமையாக ஓரளவாவது கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஓகேவா, இந்த சண்டே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருப்போம் 5 மணி நேரம், அது 6 மணி நேரமாக கூட படிக்கணும். காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 3 மணி நேரம் படிக்கலாம். பயாலஜிக்கு டைம் இல்லாதனால தான் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி தமிழ் இங்கிலீஷ்க்கு நான் கொடுக்கவே இல்லை. அப்போ தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணலான்னா, 11th தமிழ் இங்கிலீஷ் என்ன பண்ணலான்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த மந்த்து உங்களுக்கு டெஸ்ட் இருந்தால், ஸ்கூல் டெஸ்ட் இருந்தால் படிங்க. இந்த மந்தில், அதாவது உங்களுக்கு ஆகஸ்ட் மந்தில் ஆகஸ்ட் 24 to 30க்குள்ள எனி 3 days தமிழ், எனி 3 days தமிழ் ஆர் இங்கிலீஷ். எப்படி சார் ஸ்பிட் பண்ணலான்னா, காலையில் தமிழ் படித்தா சாயங்காலம் இங்கிலீஷ், அந்த மாதிரி ஏதோ ஒரு 3 நாள் அந்த மாதிரி. இல்லைன்னா சண்டேவாக பார்த்து தமிழ் இங்கிலீஷ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு போதுமான டைம் இல்லை. நமக்கு 40 நாள் அப்படிங்கிறது 35 நாள் தான். புரியுதுங்களா? 40 நாளுங்கிறது சும்மா, நீ என்ன இந்த மாதம் ஒரு 20 நாள் தான் இருக்குது, அடுத்த மாதம் ஒரு 10 நாள் இருக்குது, 30 நாள் தான். 40 நாள்லாம் கிடையாது, 30 நாள் 35 நாள் தான். செப்டம்பர் 15க்கு மேலே உனக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ 30 to 35 days தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு 6 நாள் ஒதுக்கி, அதில் ஏதோ ஒரு 3 நாள் வந்து தமிழ் இங்கிலீஷ் வந்து படிச்சுக்கோ. இல்லை 4 நாளாக கூட நீ படிச்சுக்கோ, தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷெடியூலே ஒரு ஹெக்டிக்கான ஷெடியூல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைட்டான ஷெடியூல். இதுலேயும் நீங்கள் குளறுபடி பண்ணிங்கன்னா சரியாக உங்களுக்கு மீட் ஆகாது. அதே மாதிரி நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஷெடியூலை முடிஞ்சளவு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த ஷெடியூலை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுங்கள். புது போர்ஷன்ஸ் எதாவது இருந்தால் புது போர்ஷன்ஸ் இப்போ படிங்க. இப்போ புது போர்ஷன்ஸ் படிக்க வேண்டிய நேரம். புது போர்ஷன்ஸ், ஏன்னா மிட்டம் முடிஞ்சு இப்போ தான் வந்திருப்பீங்க. புது போர்ஷன்ஸ் முடிச்சுட்டு இந்த வீக்கெண்ட், இந்த மந்த் எண்டில் நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் இருக்குது, ஃபஸ்ட்டு 10 நாள், அந்த டைமும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதம் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 26th முடி 27th முடி ஃபுல்லாக இந்த புது போர்ஷன்ஸே கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லைனா கஷ்டம். புது போர்ஷன்ஸே 2 லெசன் 3 லெசன் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, படிக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். நன்றி, தேங்க்யூ.